வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். நெல்லையில் நடந்த சாதிய ஆணவ படுகொலை தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. பல்வேறு நபர்களுடைய மனசாட்சியை உலுக்கி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து பல்வேறு விதமான விவாதங்களை நாம ஊடகத்தில் பார்த்துட்டு இருக்கோம். கவின் அந்த பெண்ணோட காதலித்தாரா, காதலிக்கலையா, அவங்க உண்மையான காதலில் இருந்தாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு விவாதமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் கவினுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற ஒரு சாதிய ரீதியான விவாதமும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு எவிடன்ஸ் அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கதிர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரெக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம ஒரு ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். கதிர் சார், இந்த சம்பவம் தமிழக மக்களுடைய மனசாட்சியை உலுக்கி இருக்கிறது. ஒரு ஐடி ஊழியர், அவருக்கு காதலிக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கிறது. அவர் ஒரு மேஜர், யாரோட பழகணும்னு நினைக்கிறாரோ பேசலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சாதிய ஆதிக்கத்தால், ஒரு ஆணவத்தினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் தமிழகத்துக்கு. மிகப்பெரிய ஒரு அவமானம் தான் சார். இந்த ஸ்டேட்டுக்கே கொடுத்த அவமானம். இந்த ஸ்டேட்டு இதுவரை பேசின அரசியலுக்கு உள்ள அவமானம். சமத்துவம், சமூக நீதி, பெரியார்மன், இதெல்லாம் பேசின இந்த வேல்யூஸ் இருக்கு பாருங்க. இந்த வேல்யூஸ்க்கு எதிரானது தான் இது எல்லாமே. இந்த அப்பட்டமான ஒரு கொடூரமான ஆணவப்படுகொலை. இந்த ஒரு கொலையை தான் அக்காவை ஒரு பையன் விரும்பினா, லவ் பண்ணா அப்படின்றதுக்காக ஒரு படித்த பையன், பெற்றோர்கள் 2 பேருமே காவல்துறையில் இருக்கிறாங்க. பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இல்லை, அந்தஸ்துக்கு பஞ்சம் இல்லை. அவனுக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும். நல்ல நவநாகரிக உடை அணியக்கூடிய, பிராண்டு உடை அணியக்கூடிய ஒரு பையன். எல்லாமே இருக்கு. அக்கா சித்தா மருத்துவர். இப்படி ஒரு வசதியும் அந்தஸ்தும் ஸ்டேட்டஸும் எல்லாம் இருந்தும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத, சமத்துவத்தை அழித்து ஒழிக்கக்கூடிய சாதி அவனுக்குள்ள இவ்வளவு இருக்குன்னா, ஒரு சின்ன பையலுக்கு 24 வயசு பையலுக்கு அந்த உள்ள இவ்வளவு ஆழமா இருக்கு அப்படின்னா, இது என்ன கேள்வின்றது ஒரு அடிப்படையான கேள்வி. இந்த ஸ்டேட் எங்க போயிட்டு இருக்குன்றது ஒண்ணு. ரெண்டாவது, இது ஒரு உண்மையை நம்ம பேசிதான் ஆகணும். இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாடு ஒரு ஆன்டி காஸ்ட் ஸ்டேட்னு ஒரு முகம் வெளியில சொல்றாங்கல்ல, அது பொய். அது ஒன்லி ஆன்டி பிராமின் ஸ்டேட், ஆன்டி காஸ்ட் ஸ்டேட் கிடையாது. ஆன்டி பிராமின் ஸ்டேட். இடைநிலை சாதிக்காரர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, எனக்கு இப்பெல்லாம் சந்தேகம் வருது. தலித்துகள் மீது ஒடுக்குகிற தீண்டாமை, வன்கொடுமை, பாகுபாடு, இதையெல்லாம் வெளியில தெரியக்கூடாது என்பதற்காக தான், முற்போக்குக்காக தான் இந்த பிராமண எதிர்ப்பு வேஷம் போடுகிறார்களோ என்கிற ஐயப்பாடு இருக்கு. இந்த அரசியல் தான் இத்தனை ஆண்டு காலம் புழுபூத்து போயிருக்கு. நான் கேட்கறது என்ன அப்படின்னா, வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கிட்டத்தட்ட 99.5 இடைநிலை சாதிக்காரர்கள் தான் இந்த சாதி வன்கொடுமை ஈடுபடுறாங்க. ஜார்ஜ் ஃபிளாய்டு அமெரிக்காவில் கொல்லப்பட்ட போது அங்க இருக்கிற வெள்ளையர் மக்கள் வீதிக்கு எங்களை மன்னித்து விடுங்கள் சொல்லி சொன்னாங்க. தமிழ்நாட்டில் மேலவளவு முருகேசன் 1997 மேலவளவு முருகேசனோடு 7 பேர் ஜூலை மாதம் 30ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார்களே. படுகொலை செய்த எந்த சாதிக்காரனால வெளியில எங்களை மன்னித்து விடுன்னு சொல்லியிருக்கானா கேட்கிறேன். பரமக்குடியில துப்பாக்கியால் எடுத்து 7 பேரை கொண்டாங்களே 2011. 99 தாமிரபரணி ஆற்றங்கரையில போலீசார் ஜூலை மாதம் 23ஆம் தேதி 17 பேரை துப்பாக்கியால சுட்டு படுகொலை பண்ணாங்களே. எத்தனை படுகொலைகள் இந்த நாட்டில் நடந்திருக்கு. தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும்
சாதி ரீதியான கொலைகள் 80-90 நடக்குது. 80-90 நடக்குது. காஸ்ட் மர்டர் எங்கேயாவது அப்படி பண்ணியிருக்காங்களா? எவ்வளவு ஒரு கொடூரமான முறையில் கோகுல்ராஜை அவனுடைய தலையை வெட்டி ஆணுறுப்பை வெட்டி கொன்னாங்களே, அந்த கொன்ன சமுதாயத்தை சேர்ந்தவன் என்னைக்காவது ரோட்ல மன்னிப்பு கேட்டிருக்கானா? அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? நான் என்ன கேட்கிறேன், எந்த சாதிய கொடூரமான வன்கொடுமையில ஆட்சியாளர்கள் போய் அந்த பகுதியில் நின்றுருக்காங்களா? மற்ற இப்ப ஒரு அஜித்குமாருக்கு போன் போட்டு சாரிமா அப்படின்னு சொல்றாருல தமிழ்நாட்டு முதலமைச்சர். அஜித்குமார் கவின் ஒண்ணுதான், எங்களை பொறுத்தவரை ரெண்டும் ஒண்ணுதான். அஜித்குமார் தாயார் சொல்றாங்க, 2 பேர்த்தையும் என் மகனுக்கு கொடுத்த ஆதரவு கவின்குமார் கொடுக்கலன்னு இருக்காங்க. அது எனக்கே அசிங்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய சில மணி நேரத்துக்கு முன்பு வந்திருந்தாங்க. இங்கே மதுரையை சேர்ந்த ஒரு பாப்புலர் நியூஸ் சேனல்லேருந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அவங்கள போய் பார்த்தோம், அவங்க தொடர்ச்சியாக போடுறாங்க. அப்போ அவங்கள்ட்டே அந்த தாயார் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏன் கேட்குறேன்னாக்க, இப்போ இவ்வளோ ஒரு கொடூரமான முறையில் அந்த பையனை தந்திரமாக கூட்டு போய் மறைச்சி வச்சிருந்து, கூலிப்படை கூட இப்படி செய்ய மாட்டான். நீங்கள் நீங்கள் பார்த்த நம்ம இப்போ சங்கர் ஆணவ படுகொலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரோட்டில் வச்சு 5 பேர் வெட்டுவான். இப்போ துறையூர் ஆணவ படுகொலையில் தலையை வெட்டி ஆணுப்பை வெட்டி எல்லாத்தையும் பார்ட்ஸாக வெட்டி சாக்கு மூட்டில் கட்டி போட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் இருந்து. ஆனால் இங்கே கீழே எந்த காயமும் இல்லை சார், எல்லாம் கழுத்துலேருந்து தலையில தான். 4 வெட்டு பையன் ஸ்பாட்டில் இருந்து போயிருக்கான். அப்போ ஒரு கூலிப்படை செய்கிற நுணுக்கம் இருக்கு பாருங்க. கத்தி ஒரு இடத்துல மலைச்சு வச்சு, எங்கள் அப்பா அம்மா கூட்ட பேசலாம், உங்கள் கால் விகாரமானு சொல்லி அந்த பையனை வண்டியில் கூட்டு போய் மிளகாத்தூள் கண்ணில் போட்டு கொலை செய்கிறான்னா, பட்ட பகல 2:30 மணிக்கு செய்கிறான் அப்படின்னாக்க, இந்த தமிழ்நாடு என்ன போயிட்டு இருக்கு? இது நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் கேட்கிறேன். நான் நீங்க பேசுற டைவர்சிட்டி எங்க போச்சு? புளூரலிசம் எங்க போச்சு? ஈக்குவாலிட்டி எங்க போச்சு? அப்ப நீங்க யாருக்கான இது இருக்குல்ல? நீங்க ஏன் முதலமைச்சர் மேல எனக்கு இவ்வளவு வருத்தத்தோட நான் பேசிக்கிறேன் அப்படின்னாக்க, 2019 நம்ம ஒசூர் பக்கத்துல மாண்டியாவில் கர்நாடகாவில் ஒரு ஏரியில 2019 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி நந்தீஷ் என்கிற ஒரு பட்டியல் சாதி இளைஞனுடைய உடலை எடுக்கிறாங்க. அவன் டிஷர்ட் போட்டிருக்கான், அம்பேத்கர் படம் போட்ட டிஷர்ட். இது 13ஆம் தேதி நவம்பர். 15ஆம் தேதி சுவாதியுடைய உடம்பு எடுக்கிறாங்க. மனைவி சுவாதியுடைய உடம்பு எடுக்கிறாங்க. சுவாதி வயிறு கிழிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த நந்தீஷுடைய குழந்தை கரு உள்ள இருக்குன்னு சொல்லி அந்த 2 பேரையும் கொன்னு சுவாதி குடும்பத்தில் அந்த இதில் ஏரியில் போட்டாங்க. அப்ப தமிழ்நாடு இப்போதைய முதலமைச்சர், அப்போ எதிர்கட்சியாக இருந்த தமிழ்நாடு மு.க. ஸ்டாலின் அவர் சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுவோம், ஒரு காலம் இந்த மண்ணில் ஆணவ கொலை அனுமதிக்க மாட்டோம் ஒரு சூழ்நிலைச்சார். அந்த வீடியோ இருக்கு. இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லைன்னா அப்ப யாருக்கு பயப்படுறாரு? ஸ்டாலின் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் சார். ஸ்டாலின் மக்களுக்கு பயப்படவில்லை, ஸ்டாலின் வாக்காளருக்கு பயப்படவில்லை, ஸ்டாலின் சாதிக்கு பயப்படுகிறார். அதுதான் இவ்வளவும் காரணம். இந்த படுகொலை சம்பவம் நடந்ததுக்கு பிறகு 2 விதமான காட்சிகளை நம்மளால பார்க்க முடிந்தது. கவின்குமாரோடைய வீடியோஸ், எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்த ஒரு நபர் அவரு, அவருடைய நட்பு வட்டாரம், ரொம்ப லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு நண்பர்களோட. இன்னொரு பக்கம் கவின்குமாரை கொலை செய்த அந்த பையனுடைய காட்சிகள். ஒரு அத்லெட்டிக்ஸ்ல அந்த பையன் கொஞ்சம் தீவிர ஆர்வமுடைய ஒரு நபராக இருந்திருக்காரு. பட் அதே சமயத்துல அவருடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்க்கும்போது அருவா வச்சுக்கிட்டு அதை படம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டது கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த மாதிரி படங்கள்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? என்ன மனநிலையில இவங்க வளர்ந்திருக்கிறார்கள், என்ன மனநிலையில அவங்க இருந்திருக்காங்க? இன்னொன்னு, காவல்துறை குடும்பம் அப்படின்னும் போது ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் இல்லையா? அல்லது குடும்ப ரீதியாகவே அது ஊறி போன ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது அப்படின்னு பாக்குறதா இந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயம்? கவின், அதுக்கப்புறம் அந்த சுபாஷினி, இந்த பக்கம் இந்த சுர்ஜித், இந்த 3 பேருடைய வாழ்க்கை முறையை நீங்க பாத்தீங்கன்னா 3 பேருமே பட்டதாரிகள். 3 பேருமே நல்ல சமூகத்தில் அந்தஸ்து உள்ள பசங்க, இளைஞர்கள். ஒருத்தருடைய வேல்யூஸ் எப்படி இருக்கு, இன்னொருத்தருடைய வேல்யூஸ் எப்படி இருக்குன்றதா இதில் உள்ள. இப்போ கிராமத்துல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு படிக்க போறாங்க. நான் இன்னும் தெற்க சொல்றேன்.
தென் தமிழ்நாட்டில் வந்து காலையிலேருந்து ஒரு புள்ள போகுது படிக்க போகுதுன்னா அந்த குழந்தைய வந்து ஒளியோட தான் போகும். காலையிலேருந்து அந்த ஊருக்கு போகுதுன்னா அப்போ இந்த குழந்தையோட மனநிலை என்னவா இருக்குன்னா ஒரு ஸ்லேவ் மனநிலை வந்துடும். அவனுக்கு வர அந்த குழந்தை எப்படி வருவானாக்க குழந்தை பருவம்ன்றது நான் என்ன சொல்றேன்னா ஒரு 15 இந்த விவரம் தெரியுது பாருங்க, 13 14 அந்த வயசுல சொல்லுவாங்க, டீனேஜ் உள்ள வர்றது அந்த அந்த இடத்துல சொல்றேன். அவனுக்கு என்ன இடம் வந்தது, நான் தாண்டா பெரியவன், நான் தாண்டா ஆண்ட பரம்பரை ஆண்ட சாதின்ற எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சு. நான் தாண்டி அவன் வந்து காலனிக்காரன்றது. அப்போ வரும்போது இவன் என்னவா வரான்னா ரூடாகவும் ரவுடியாகவும் இந்த மென்டாலிட்டி வளர ஆரம்பிக்குது. இந்த பையன் வந்து ஒரு ஸ்லேவா இருக்கிறார். இதை தாண்டி விதிவிலக்காக சில பேர் வெளில வராங்க. எல்லாரும் அப்படி இருக்காங்க நான் சொல்ல வரல. எல்லாருக்கும் ஒரு கால்குலேஷன் படிப்புன்றது. எனக்கு என்னன்னா படிப்பு வந்து சமத்துவத்தை உருவாக்கும்னாக்க ஏன் உருவாக்கல? அப்ப அவன் ஒரு பெரிய கூலிப்பட கிடையாது, செஞ்சவன் கூலிப்பட கிடையாது. அவன் முன்னாடி ஏற்கனவே அவனுக்கு ஒரு பெரிய கிரைம் ரெக்கார்டும் கிடையாது. ஆனா அவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, தான் இந்த சாதி என்ற ஒரு காவல்துறையிற்குள்ளேயே 2 பெற்றோர்களுமே இருக்குனாக்க அப்ப வந்து அந்த குடும்பம் வந்து ஊட்டி வளர்த்திருக்காங்க. இந்த காஸ்ட்ன்றது வந்து ஒரு பிரைடு. காஸ்ட் பிரைடு கிடையாது, காஸ்ட் வந்து கல்ச்சர் கிடையாது, ஈக்குவாலிட்டி தான் கல்ச்சர், டிக்னிட்டி தான் கல்ச்சர் என்ற வேல்யூஸ் கூட தெரியாம இந்த பையன் வளர்ந்துருக்கான். அப்ப இந்த வளர்ப்பே வந்து இப்படிதான் இருந்திருக்கு. அப்ப என்ன பண்றானாக்க ஒரு பக்கம் அவன் படிச்சு இந்த விருதெல்லாம் வாங்குறான் பாருங்க. இந்த விருது கூட அவன் எப்படி எடுத்துக்கிறான், இப்ப எப்படி நமக்கு சொல்ல வரான் அப்படின்னா சாதிக்கான விருதா அவன் எடுத்து காட்டுறான். நீங்க தெற்க வந்து நீங்க தெற்கல எல்லா ஊர்லயும் பாருங்க கபடி குழு இருக்கும், சாதி ரீதியாவே இருக்கும். ஃபுட்பால் குழு இருக்கும், சாதி ரீதியாவே இருக்கும். வாலிபால் குழு இருக்கும், சாதி ரீதியாவே இருக்கும். இந்த சாதி எங்க கிராமத்துல வந்து 2 சாதிக்காரங்க கலந்து ஒரு குழு இருக்காது. சாதிக்கு ஒரு விளையாட்டு குழு இருக்கு, விளையாட்டிலும் இங்க சாதி இருக்கு. அப்ப இவன் வாங்கின இந்த விருதுகள் எல்லாமே நம்ம எப்படி பார்க்க வேண்டியது, அதை நியாயப்படுத்தி எழுதுறான். அவன் யார் தெரியுமா, அக்காவை அவன் இவ்வளவுலாம் வாங்கியிருக்கான், அவன் செஞ்ச தப்பு தான், இருந்தாலும் இவ்வளவுலாம் செஞ்சிருக்கான். இதுல என்ன பிரைடு இருக்கு? நீ வாங்கின விருதுகள், நீ படித்த படிப்பு, உனக்கு இருந்த அந்தஸ்து, இது எல்லாம் பாவத்துல வந்தது சார். இவன் பண்ண இந்த கொடுமை இருக்கு பாருங்க. இப்ப நீ செஞ்ச முட்டாள்தனம் தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வு மட்டும் நடக்கிறேன். அது இதுவரை பேசாத ஒரு பக்கம், எந்த மீடியாவிலையும் பேசாத ஒரு பக்கம் ஒன்று இருக்கு. என்ன பக்கம்னா, ஆணவ கொலையில ஈடுபட்ட குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தரில் நிக்கிற காட்சிகள் இருக்கு. அதுதான் இன்னைக்கு சமுதாயத்துக்குள்ள லெசன். ரோட்ல நிக்கிறான். ஒன்று இல்ல, கௌசல்யா அந்த பொண்ணு தனக்கு விருப்பப்பட்ட ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்குது. தனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்குது. வயசு லீகலா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க, நடந்துச்சு. கௌசல்யாவுடைய தாயார் போன வருடம் கஞ்சா கேஸ்ல கைது பண்ணப்படுறாங்க, பொருளாதாரம் இல்லாம. பேப்பர்ல வந்துச்சு. அவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணி இது வச்சு சொத்து வச்சு எல்லாம் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாங்க. ஆனா கௌசல்யா அப்படி இல்லை. படிச்சு பிசினஸ் பண்ணி சமுதாயத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல 3 இடங்கள்ல அவங்க ஒரு சென்டரை நடத்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பேருக்கு வேலை கொடுத்து அப்படியாப்பட்ட ஒரு நிறுவனத்தை அந்த பெண் வந்து கட்டமைச்சிருக்கிறார். இந்த பக்கம் குடும்பம் அழிஞ்சதுக்கு காரணம் வந்து கௌசல்யா இல்லை, இவன்களுடைய முட்டாள்தனம். இப்ப இந்த வழக்குல இந்த பையன் வந்து ரிமாண்ட் செய்யப்பட்டு உள்ள இருக்க, அவங்க அப்பாவும் கைது பண்ணப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டார். அம்மா தேடப்படுகிற குற்றவாளின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, போலீஸ் கைது பண்ணல, அவ்வளவுதான். இந்த புள்ள இன்னைக்கு வந்து என்னவா இருக்குன்னா, எல்லாராலும் சபிக்கப்படக்கூடிய ஒரு பொண்ணா நிக்கிறான் சமுதாயத்துல. எல்லாருடைய சாபத்துக்கு ஆளாகப்பட்ட அக்கா சாபத்துக்கு ஆளாக இருக்கிறா, நீ சிறையில் இருக்கிற, உங்க அம்மா வந்து தவிப்புல இருக்கிறாங்க, உங்க அப்பாவும் சிறையில் இருக்கிறார். நீ பண்ண முட்டாள்தனம் ஒன்று. அந்த பகுதியில் என்னன்னா, பிள்ளைய பறி கொடுத்துட்டு அந்த குடும்பம் இருக்கு. அவங்க சொல்றாங்க சார், ஒரு காட்சி சார், குற்றம். நீங்க அந்த ஃபேமிலியை மீட் பண்ணீங்களே, எப்படி இருக்காங்க அவங்க? அவங்க ரொம்ப அவங்க சொல்றாங்க சார், நாங்க வந்து யாரு, நானே இந்த காதலுக்கு எனக்கு பிடிக்கல சார்ன்றாங்க அவங்க அம்மா. அதாவது காதல வந்து வேணான்னு சொல்லி 2 காரணம் சார். ஒரு காரணம் என் ஜாதி பிரைடுக்காக வேணான்னு சொல்றது. இன்னொரு காரணம் தெரியுங்களா, பையன் உயிர். அவங்களுடைய இது என்னன்னா, பையனுக்கு எதாவது ஆயிடக்கூடாது சொன்ன சார், வேணாண்டா அந்த பொண்ணு, அவங்க சும்மா விட மாட்டாங்கடா, வேணான்னு அவன் கெஞ்சின சார். அவன்கிட்ட
விடாம அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம். பையன் வந்து ஒரு நல்ல பொண்ண, படிச்ச பொண்ண, ஒரு டாக்டர் பொண்ண கல்யாணம் பண்ணா வாழ்க்கை மாறிடும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அந்த களம் தெரியுது சார். நான் இல்லைன்னா சொல்ல வரேன், அந்த களம் தெரியுது. நான் என்ன சொல்ல வரேன், அந்த அந்த அவங்களுக்கு அந்த அந்த ஊர்ல இருக்கிறவங்க எவ்வளவு அந்த ஜாதியை உள்வாங்கி இருப்பாங்கல்ல சார், மக்கள் உள்வாங்கி இருப்பாங்கல்ல, பாவம் ஏழை எளிய மக்கள் உள்வாங்கி இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. இவன் வந்து பயந்துகிட்டு அவங்க அம்மா கிட்ட, இல்லம்மா நான் அதெல்லாம் வந்து காதலிக்கலமா, அம்மா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா பிள்ளைக்கு இது ஆயிடக்கூடாது சார், வேற ஒண்ணுமே இல்லை. இது இவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கான் சென்னையில ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ போகும்போது இந்த புள்ள அவன் கூட இருந்திருக்கு ஆஸ்பத்திரியில. அப்ப கூட ஏமா நீ ஏமா வந்தன்னு கேட்டிருக்காங்க. அவனை பார்த்து எதுக்கடா அந்த பொண்ணு கூட என்ன பேசிட்டு இருக்கேன்னாங்க. இப்படிலாம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கவனம் என்னன்னா பிள்ளைக்கு இதை ஆடக்கூடாதுன்ற அக்கறை தான் இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இவங்க அப்பா வந்து பலமுறை அந்த கவினை மிரட்டிருக்கிறார் போன்ல, அதுவும் நடந்திருக்கு. இப்ப சார் நீங்க தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த போலீஸ் தான் எல்லா இடத்துல இருப்பாங்க. ஏற்கனவே வந்து 1997-98 வந்து ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச்ல வந்து சுமிதா நரலா வந்து இங்க ஒரு ரிசர்ச் பண்ணாங்க இந்திய அளவில். அப்போ ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க, புரோக்கன் பீப்புள்னு ஒரு புத்தகம். ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் நியூயார்க் ஆர்கனைசேஷன். அப்போ அவங்க அதில் ஒரு இடம் சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாட்டில் எங்கெந்த பகுதியெலாம் இருக்க ஒரு குறிப்பிட்ட சாதி அந்த போலீஸ்காரனாக இருக்கிறான், தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் மேற்கு இப்போ மாவட்டங்களையும் சரி, வட மாவட்டங்களையும் சரி, கிழக்கு மத்திய எல்லாத்தையும் பிரித்து இவங்களை எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு இருக்காங்க. போலீஸ்ல பல விதிகள் இருக்கு. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சாதியின் பிடியில தான் இன்னைக்கு என்னவா இருக்கு, தென் மாவட்டம் வந்து காவல்துறை இருக்கு. இவங்க அப்பா வேற இருக்கிறாரு. நான் அங்கே போயிருந்தப்ப கூட அவங்க சம்மன் ஒன்று கொடுக்குறாங்க, தம்பியை கூப்பிடணும், அந்த செல்ஃபோனை வந்து பாஸ்வேர்டு போடணும் கூப்பிடணும் அப்படின்னா. அப்போ அங்கே இருக்கிற டிஎஸ்பிட்ட கேட்டேன், சம்மன் கொடுத்தீங்களா, சம்மனில் கையெழுத்து வாங்கினீங்களா, சம்மனில் மென்ஷன் பண்ணுங்க என்னன்னா இது மாதிரி வந்து நாங்கள் இந்த சிசிடிவி கேமராவுக்கு இது அந்த செல்ஃபோனை வந்து பாஸ்வேர்டு எடுக்கிறதுக்காக தான் இந்த சம்மன்ன்ற அந்த அதையும் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன் நான். அப்போ இன்னொரு படி மேலே போய் சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் அவங்க அப்பாவும் போலீஸு, இந்த ஃபோனை வந்து பரிசோதனை பண்ணுறவங்களும் போலீஸு, நீங்கள் என்ன வேணாலும் அந்த ஃபோனில் வந்து சில டாக்குமெண்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியில் டெக்னிக்கல் ஆஃபீஸரை வச்சு அங்கே நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணுங்க, நீங்கள் ஓப்பன் பண்ண வேணாம் போலீஸு. ஏன்னா ஸ்டேன் சுவாமி வழக்கிலேயே வந்து எங்கேயோ இருந்தோ லேப்டாப்பில் புகுத்தின கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்போ எல்லாரும் அவங்க குடும்பமே போலீஸ் குடும்பம், அம்மா அப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம். உடனே அவங்க கம்முன்னு இருந்தாங்க. நான் மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணேன், நீங்கள் யாரெல்லாம் அவங்க 4 பேருடைய ஃபோனும் பரிசோதனைக்கு செய்யணும்னா கோர்ட்டில் நீங்கள் போட்டு எடுக்கலாம், எஸ்சிஎஸ்டி ஆக்டில் இருக்குது. என்னென்ன ஆவணங்கள் யாரை விட்னஸாக ஏற்றணும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்களெல்லாம் வழக்கில் சேர்க்கலாம். நீங்கள் விக்டிம் சொல்கிறத வந்து கொண்டு வரணும், சட்டத்திலே இருக்குது, கோர்ட்டில் நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கலாம். அப்படின்னா சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம் நம்ம. ஸோ அவங்க மனநிலை ரொம்ப பாதிப்பில் இருக்காங்க. இன்னும் எத்தனை கொலைகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சமயமும் இந்த மாதிரி சாதிய ஆணவ படுகொலை நடக்கும்போது சிவில் சமூகம் குரல் கொடுக்குது, கோரிக்கை வைக்கிறது அரசுக்கு. ஆணவ படுகொலைக்கு எதிராக ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும். நீங்களே ஒரு டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க, ஏன் அது சம்பந்தமா ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க? அதுதான் சார், அது என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வந்தாக்க இங்க ஜாதிய கட்டமைப்பு வந்து தகர்க்கப்படும் பயப்படுறாங்களா, இடைநிலை சாதிக்காரர்களுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம், அதிருப்திக்கு ஆளாயிடுவோம் அப்படின்னு வந்து ஒரு அச்சம் இருக்கா என்றதுன்னு தெரியல எனக்கு. இந்த விதத்துல வந்து பிஜேபியும் திமுகவும் ஒன்னாதான் நான் பாக்குறேன். நான் எப்படி பாக்குறேன்னாக்க தவறா நினைச்சுக்க வேண்டாம். அதாவது 2011 லா கமிஷன் ஒரு டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க, அன்லாஃபுல் அசம்பிளி இன்டர்ஃபரன்ஸ் வித் ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்ஸ், இந்த டிராஃப்ட் பேர். அது பார்லிமெண்ட்ல டேபிள் கூட பண்ணப்படல. அதுக்கப்புறம் விமன் கமிஷனும் அதை வந்து டிராஃப்டா கொண்டு வாங்கலாம் சொன்னாங்க. அப்போ காங்கிரஸ் அரசாங்கத்துல உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரமும் சட்ட அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லியும் நாங்க ஆணவ கொலை தனிச்சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாரு. முருகன் இருக்காரு பாருங்க இப்ப மினிஸ்டர் பிஜேபியில, இவர் வந்து வைஸ் பிரசிடண்டா இருக்கும்போது எஸ்சிஎஸ்டி கமிஷன் அவரும் சொன்னாரு நாங்க விரைவில் ஆணவ கொலை தனிச்சட்டம் கொண்டு வருவோம். ஆனா இவங்க கொண்டு வரல. இப்ப என்ன கணக்கென உதாரணம் சொல்ல வரேங்க,
தமிழ்நாட்டில் வந்து 2011 2021 வரை 3 ஆணவ கொலை நடந்திருப்பதாக தான் ராஜ்யசபால வந்து கொஸ்டின் அவர்ல 2023 ஏப்ரல் மாசம் 25 கணக்கு சொல்றாங்க தமிழ்நாட்டில் 17 21. இப்ப நாங்க எடுத்த டேட்டால 17 இதுவரை 65 ஆணவ கொலை நடந்திருக்கு தமிழ்நாட்டில். 65ம் எஃப்ஐஆர் இருக்கு, சார்ஜ் ஷீட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த 30 ஆண்டு கால வரலாற்றில் 7 ஆணவ கொலைகளுக்கு தான் வந்து தண்டனை கிடைச்சிருக்கு. பல ஆணவ கொலைகளை வந்து கொலைகளாகவே பதிவு பண்ணாம இருக்கிற போக்கு இருக்கு. இன்னொரு உண்மையை சொல்றேன், இந்த 7 வழக்குமே எஸ்சிஎஸ்டி வழக்குல தான் கிடைச்சிருக்கு. தன் மகளை கொன்ற வழக்குல ஒரு வழக்குல கூட இதுவரை தமிழ்நாட்டிலே தண்டனை கிடைச்சதில்லை. சோ நீங்க சொல்ற இந்த தரவுகள் இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமானது. அதாவது 60க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது. அப்போ அதை எஃப்ஐஆர்ல பதிவு செய்யும் போது எப்படி பதிவு செய்யறாங்க? ரெண்டாவது, அது என்சிஆர்பி டேட்டால வரும்போது அது ஆனர் கில்லிங் அப்படின்ற அந்த அடிப்படையில் அது பதிவு செய்யப்படுவதில்லை அங்கேயும். அது இவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஆமா சார், இவங்க வந்து அது ஆணவ கொலை, இவங்களுக்கு எல்லாம் பெரிய சிக்கல் இருக்கு. இவங்க ஆணவ கொலைன்றது வெறும் எஸ்சி பிசி தான் நினைச்சுக்கிறாங்க. பிசிக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிட்டி நடக்கக்கூடிய ஆணவ கொலை கணக்கில் எடுத்துக்கல, எஸ்சிகளுக்குள்ள நடக்கக்கூடிய ஆணவ கொலை கணக்கில் எடுத்துக்கிறது இல்ல. இப்ப ஒண்ணு இல்ல, இந்த சுர்ஜித் வந்து கவினை கொல்லாமல் சுபாஷினியை கொன்று இருந்தான்னு வச்சுங்க, எஸ்சி ஆக்ட்ல போட்டிருக்க முடியாது. 2 பேருமே பிசி, தன் அக்காவை கொண்டான்னு எஸ்சி ஆக்ட்ல போட முடியாது. இப்ப கிடைக்கப்பட்ட தீர்ப்புகளும் எஸ்சி ஆக்ட்ல தான் இருக்கு. அப்ப அதனாலதான் என்ன சொல்றோம்னா, இது வந்து ஒரு காரணம் இல்ல, காஸ்ட்ன்றது ஒரு காரணம். பேட்ரியாக்கி இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, இன்டர்செக்ஷனல் இருக்கு, அப்புறம் ட்ரெடிஷனல் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. 14 காரணங்கள் இருக்கு எங்களுடைய கண்டுபிடிப்புல, எங்க டிராஃப்ட்ல சொல்றோம் நாங்க. இது எல்லாமே ஆணவ கொலையில வரும். அது தமிழ்நாட்டில் வந்து சார் கிட்டத்தட்ட பெண்கள் தற்கொலையில வந்து ஒரு 3500 4000 தற்கொலையில 20% வந்து லவ் அஃபேர் சூசைடுன்றாங்க. இது எல்லாமே ஆணவ மரணங்கள் தான். அப்ப இந்த கணக்கை வந்து இவங்க மறைக்கிறாங்க. 2 3 இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம புஷ் பண்ண தேவையில்லை, இதுக்கு ஆக்ட் தேவையில்லை. இது ஒன்று. ஹானர் கில்லிங் மட்டும் இல்ல, ஹானர் ரிலேட்டட் கிரைம்ஸ், தாக்குறது, அடிக்கிறது, வட மாநிலங்கள்ல வந்துட்டு நிர்வாணமா ஓட வைக்கிறது, நிர்வாண பேரட் பண்றது, அதுக்கப்புறம் சிறுநீரை கழிக்க வைக்கிறது, கல்யாணம் பண்ண 2 பேரையும் வந்து பொது இடத்துல வச்சு இவளை தங்கச்சி இவ அண்ணன் அவங்களே வாயால டிக்ளேர் பண்ண வைக்கிறது, சொத்துக்களை பறிமுதல் செய்கிறது, அதுக்கப்புறம் தலையை மொட்டடிக்கிறது, இதெல்லாம் வந்து எல்லா இடங்களிலும் நடந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டு நிலப்பரப்புல வேற ஒண்ணு அது மாதிரி அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இது எல்லாம் முதல்வருக்கு தெரியாதான்னு கேட்கிறேன். போன ஜூன் மாசம் 2024 பட்டியல் சாதிக்குள்ளே ஆணவ கொலை நடந்துச்சு. இன்னும் வெளிப்படையா சொல்றேன், தர்மபுரியில போன வருஷம் ஒரு இஸ்லாமிய இளைஞனை தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் வெட்டி கொலை பண்றான் ஹோட்டல்ல. அந்த இஸ்லாமிய இளைஞனும் அந்த தலித் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பையனுடைய தங்கச்சி 2 பேரும் வந்து லவ் பண்ணாங்கன்ட்டு. இதுவும் ஆணவ கொலை தானே? ஆணவ கொலை என்று சாதி செகண்டரி சார். ஆணவ கொலை முதல்ல வந்து ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, ஜெண்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெண்ணுடைய திருமணம் செய்கிற உரிமையில யாருக்கும் குறுக்கீடு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு விகேஷ் யாதவ் வெர்சஸ் பீகார், ஆஷா ரஞ்சன் வெர்சஸ் யூபி வழக்குல சொல்லப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, ஒரு பெண்ணுடைய திருமணம் செய்கிற உரிமையில யாரும் குறுக்கீடு பண்ணக்கூடாது. கிருஷ்ணா மாஸ்டர் வெர்சஸ் இதுல யூபி, அந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா ஒரு மனித உரிமை ஆர்வலர் எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சொல்றேன், ஆணவ கொலை ஈடுபடுவதற்கு மனநிலை கொடுக்குன்னு சொல்லப்படுது. அதெல்லாம் கூட விட்டுரும் சார். தமிழ்நாடு நீதிமன்ற அவமதிப்புக்கு தமிழ்நாடு மேலதான் கேஸ் ஃபைல் பண்ணணும். 2018 என்ன சொல்றாங்க, சக்தி வாகனி கேஸ்ல, விரைவில் மத்திய அரசு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுங்க, அதுவரை நாங்கள் கொடுக்கக்கூடிய 20 கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. அது ஒன்று, இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்புளுக்கான ப்ரொடெக்ஷன் சென்டர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கணும்ன்றாங்க. செஞ்சாங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட இல்ல சார். ஒரு பத்திரிகையாளர் சொல்றாங்க, சமூக நலத்துறை, ஏன்னா அந்த இன்டர்காஸ்ட் இது இருக்குல்ல, கப்புளுக்கான ப்ரொடெக்ஷன் சென்டர் வந்து யாரா, சமூக நலத்துறை, பாதுகாப்பு நலத்துறை, காவல்துறை 3 பேர் இணைந்துதான் தூரம் வச்சிருக்கணும். அந்த சமூக நலத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்கிறாங்களாம், ஒரு ஜேர்னலிஸ்ட் நார்மலா பேசுறாங்க, மேடம் நீங்க தான் ஆணவ கொலை சமூக நலத்துறைக்கு என்னமா சம்பந்தம்னாங்களாம். இல்ல மேடம், நீங்க உங்க டிபார்ட்மெண்ட் தான் வைக்கணும், அது எனக்கு தெரியாது, விவரம் எனக்கு தெரியாதுமான்னாங்களாம்.
ஆனா சுப்ரீம் கோர்ட் பிரகாரம் வந்து வச்சுக்கணும் மாவட்டத்தோறும். ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அப்ப அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணுன்றாங்க. இப்போ ஒரு இடம் வந்து பதட்டமா இருந்துச்சுன்னா இன்னொரு படி மேல சொல்றாங்க. அந்த அந்த 20 லைன் என்ன சொல்றாங்கன்னா, இன்டர் காஸ்ட் மேரேஜ் கப்புள் இருக்காங்கல்ல, இன்டர் ரிலிஜியஸ், இன்டர் காஸ்ட், அவங்க உங்களுக்கு புகார் கொடுக்கணும் கூட அவசியம் இல்ல. நீங்க சுவமொட்ட போய் அவங்க இடத்த போய் ரீச் பண்ணி அவங்க புகார் கொடுக்கணும். அவங்கள பாதுகாப்பு கொடுக்கணும் இருக்கு. ஒரு இங்க போய் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போலீஸ்காரனுக்கும் இன்னும் பயிற்சி பத்தல சார். ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் இஷ்யூ நடத்தேன். எந்த எந்த மாவட்டம் கேட்டுறாதீங்க. கஷ்டப்பட்டு நடத்தின அந்த கேஸ்ல வந்து என் மேல எனக்கு ஒரு விசாரணை வந்துச்சு, சம்மன் வந்துச்சு. சம்மன் விசாரணை பண்ண ஒரு டிஎஸ்பி. அவர் முதல் கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, அந்த டிஎஸ்பி வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்காம ஒரு 15 கேள்வியை டைப் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னாரு. முதல் கேள்வி என்னன்னா, சாதி மறுப்பு திருமணம் என்பது சட்டவிரோதமானது என்று தெரிந்தும் நீங்கள் ஏன் சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைத்தீர்கள்? நான் பதில் எழுதினேன். சாதி மறுப்பு திருமணம் என்பது சட்டபூர்வமானது. இந்த அடிப்படை அறிவு கூட தெரியாமல் நீங்கள் இருப்பதனால் நீங்கள் விசாரணை அதிகாரியா இருப்பதற்கு தகுதியற்றவர். அதனால் நன்கு புரிதல் உள்ள திறன்மிக்க விசாரணை அதிகாரி என்னை விசாரித்தால் மற்ற 14 கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு தான் முதல் கேள்வி அனுப்புறேன். அவரு எடுத்து வேகமா கிழிச்சு போட்டு கும்பிட்டு என்ன விசாரணை வேண்டாம், தயவுசெய்து போயிடுங்கன்ட்டார். அப்ப நான் எதுக்காக இதை சொல்ல, இப்படிதான் இந்த அதிகாரிகளுக்கான மனநிலை இருக்கு. அவங்களுக்கு தெரியல சார். இவங்க இன்டர் காஸ்ட் மேரேஜுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய காவல் நிலையங்கள் பிரிச்சு விடுற வேலையை பாக்குறாங்க. எல்லா காவல் நிலையங்கள்லயும் அந்த பஞ்சாயத்து என்பது நடக்கிறது. ரொம்ப சட்டிலா நடக்கிறது. நம்ம ஒரு ஆக்டிவிஸ்ட் போறாங்க, ஒரு அட்வொகேட் போறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப ஒண்ணு இல்லைங்க சார். ஒரு ஒரு இந்த 1.5 வருஷத்துல ஒரு 15 பேரை நாங்க கப்பல காப்பாத்திருக்கோம். 15னா நீங்க நினைக்கிறதுலாம் சாதாரண காப்பாத்துறது இல்லை. கூலிப்படை கும்பல்ல இருந்து பெரிய பெரிய ஜாதி கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அக்கா பொண்ணு, இந்த மாதிரியான கேசஸ் நான் சொல்றது. இப்ப இவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப நம்ம வந்து கோர்ட்ல ப்ரொடெக்ஷன் போடணும், அதுக்கு ஒரு பணம், தங்க வைக்கணும். இதெல்லாம் சக்தி வாகினி கேஸ்ல அரசாங்கம் செய்ய வேண்டியது. ஒரு கேஸ்ல செய்யல சார். ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா செலவினங்கள் எவ்வளவு தெரியுமா ஆகும்? மினிமம் 1 லட்சத்து 1.5 லட்சம் ஆகும். ஒரு மாசம் அவங்களுக்கு வந்து நம்ம தங்க வைக்கிறது, கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்கள வந்து கோர்ட்ல வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கான பாதுகாப்புக்கான உத்தரவை வாங்குறதுக்குள்ள வந்து அவ்வளோ அவன் ஒரு குரூப்போட வருவான். பேச்சுவார்த்தை இருக்கு. ஒரு நாள் இரவு ஒரு 2 மணிக்கு ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, எங்க சத்தம் கேட்குது. அந்த பொண்ணுக்கு பேர் கூட தெரியாது. சார் உங்க நம்பர் தான் கொடுத்தாங்க, நீங்க தான் காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. எங்க அப்பாவும் எங்க தாய் மாமனும் கொல்ல பாக்குறாங்க, என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருச்சு. எனக்கு தூக்கம் போயிடுச்சு 2 மணிக்கு. ஐஜி கிட்ட போய் இரவு கூப்பிடுறேன், ஐஜி எடுக்கல. ஐஜி கேம்ப் ஆபீஸ்க்கு பேசுறேன், எஸ்பி கேம்ப் ஆபீஸ்க்கு பேசுறேன். சார் ஒரு போன் வருது, இந்த இது தயவு செய்து கொஞ்சம் இந்த தெருவு சொல்றாங்க, நீங்க போய் காப்பாத்து. நைட்டே போய் போலீஸ் போய் அந்த பொண்ணை மீட்டு வந்து மறுநாள் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சொன்னாங்களாம், அங்கேயே சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி நாளைக்கு கூட்டுவாங்க, நம்ம முடிச்சுக்கலான்னு இருக்காங்க. இந்த பொண்ணு காதுபடவே. போலீஸுடைய இது அப்படிதான் இருக்கு. அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளும் இதுல இந்த விஷயத்துல எப்படி இருக்கு சார்? அதாவது நாம ஒரு சம்பவம் நடக்கும்போது குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகள் தான் பேசுது. சிபிஎம் போன்ற கட்சிகள் ஆர்ப்பாட்டத்துக்கு போறாங்க, சிபிஐ போன்ற கட்சிகள் பேசுறாங்க, அறிக்கைகளை விடுறாங்க. ஆனால் இது அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் இதுல ஒரு ஸ்ட்ராங் நிலைப்பாடை எடுக்கிறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம், என்ன அவங்களை தடுக்குது? இது ஏதோ விசிகே மட்டும் ஹேண்டில் பண்ற ஒரு பிரச்சனை, அல்லது தலித் பார்ட்டிஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டு சுமூகமா முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை அப்படின்னு எல்லா விஷயங்கள்லயும் வந்து விசிகே போன்ற கட்சிகளை முன்னிறுத்தி இந்த பிரச்சனையை முடிங்க அப்படின்ற அளவுக்கு தான் இதை டீல் பண்றாங்களே. இல்ல இப்ப என்னை பொறுத்தவரை சார், இந்த மாதிரி ஆணவ குற்றங்களுக்கு, ஆணவ கொலைகளுக்கு வந்து விசிகே, சிபிஎம் இவங்க தான் ரொம்ப கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப குரல் கொடுத்தாங்க. இந்த இவங்க குரல் கொடுத்த அளவுக்கு வந்து மற்ற பார்ட்டி இல்லை. இவங்க 2 பேரும் போராடின அளவுக்கு விசிகே அண்ட் சிபிஎம் சொல்லலாம். மற்ற பார்ட்டிகள் வந்து கொஞ்சம் இருக்கிறாங்க. மற்ற இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்க திமுக, அதிமுக பொறுத்தவரை பயங்கர ஒரு சைலன்ஸ். அது ஈவன் பிஜேபி பொறுத்தவரையும், பிஜேபி சேர்த்து தான் சொல்லுவாங்க, திமுக அதிமுக மட்டும் இல்லை, பிஜேபி சேர்த்து தான் சொல்லுவாங்க. ரொம்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஜாதி கார்பரேஷன் கணக்கு தான்.
இது அவங்க இதை கண்டிக்கிறதோ இதுக்கு எதிரான ஒரு வீரியமிக்க நடவடிக்கையோ இது வலுவான நடவடிக்கையோ இல்லை. அவங்களுக்கு தெரியுது பாருங்க. ஒரு எதுக்கு நேரு அனுப்பி வைக்கிறாங்க? அங்க நேரு எதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க? உள்ளூர் அமைச்சர் ஏன் போக முடியல? உள்ளூர் அமைச்சர் போனாங்கன்னா அங்க குட்டு வெளிப்பட்டுரும். அதுல இருந்து திருச்சியிலிருந்து நேரு அனுப்பி இது என்ன நடக்குது? ஒரு பஞ்சாயத்தான அது பேரு. மக்களை பேசி மூடு பண்ணி பணம் இது பாடியை வாங்கிக்கிங்க, கூட இருக்கிறோம் சொல்லி முடிச்சு வாங்கிட்டு வராங்களே. நீங்க பிரிவென்ட் மெக்கானிசம்ல ஸ்ட்ராங்கா எடுத்திருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா சார், ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்றாங்க. 17 இருந்து இதுவரை ஏடிஎம்கே ஆட்சி பண்ணிருக்கு, திமுக ஆட்சி பண்ணிருக்கு. ரெண்டு கட்சிகளுமே ஆணவ கொலை தடுப்புல தோத்து போன கட்சிகள் தான். ரெண்டு கட்சிகளும் அதுக்கு என்ன காரணம்? இடைநிலை சாதியினுடைய மேலாதிக்க தாக்கங்கள், இடைநிலை சாதியினுடைய பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட ஐடியாலஜி, இடைநிலை சாதிக்காரர்கள் அவருடைய மனநிலையில் இருக்கக்கூடிய தலித்துகள் மீதான அந்த கீழான பார்வை, இது எல்லாமே இருக்கு சார். இது எல்லாமே இருக்கு. நீங்க அதனாலதான் அது அரசியல் கிடையாது, சாதி ரீதியான ஒரு பார்வை. நான் என்ன சொல்றேங்க, ஒரு டிஆர்பி அந்த டிஆர் பாலுடைய மகனுக்கு என்ன வயசு இருக்கும்? என்னோட சின்ன பையன். எனக்கு 53 வயசாவது. என்னோட சின்ன பையன். அன்பில் மகேஷ் இருக்காப்ல, அவரு என்னோட சின்ன பையன். என்னோட வயசுல இருந்து சின்னவர். 2 பேரும் வயசு சின்னவங்க. எனக்கு 53, அவங்க 2 பேருக்குமே 49, 50 தான் ஆகுது. என்னோட பெரியவர் மதிவாணன் அமைச்சராக இருந்தவர், தால்கோட சேர்மனா இருந்தார். அவர் 1958 பிறந்தாரு, நானா 72 பிறந்தேன். 1958 பிறந்தது. அவர் நிக்கிறாரு, இவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க, பக்கத்துல முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காங்க. இது என்னங்க மனநிலை? கூட இன்னொருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த 3 பேரும் ஒரு குறிப்பு, ஒரே சமூகம். கூட முதல்வர் இருக்கிறாரு. அவர் இப்படி கையை வச்சுட்டு இப்படி நிக்கிறாரு சைட்ல. கேட்டாக்குன்னா, ஏன் ஒரு நாற்காலி எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? அப்படியே இருந்தாலும் நிக்கிறாரு. ஒரு 58 பிறந்தவர்னா கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பாருங்க. இந்த பசங்களோட அவர் 20 வயசு பெரியவராச்சே. ஒருத்தர் நிக்கிறாரு, ஏந்திச்சு முன்னாள் அமைச்சராச்சு. என்ன மனநிலை? இது எப்படி எடுத்துக்கீங்க? இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க திமுகல? 2 பேர் இருக்காங்க. சமூக நீதி என்ன? சமூக நீதி என்ன? இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன். ஆர் ராசாவுடைய சொந்த ஊர் பெரம்பலூர். பெரம்பலூர் ரிசர்வ் தொகுதியா இருந்து பொது தொகுதியா மாற்றப்பட்ட போது இது நீலகிரி ரிசர்வ் தொகுதியா மாறுது. ஆர் ராசாவை இங்கிருந்து தூக்கி நீ நீலகிரியில் நீக்கிறன்னு சொல்றீங்க அப்படின்னா, ஒரு பொது தொகுதிக்குள்ள உங்களுடைய கட்சியினுடைய துணை பொது செயலாளரை அந்த இடத்துல நான் நிறுத்துவேன் என்கிற கட்ஸ் உங்களுக்கு இல்லாட்டினா, பெருந்தன்மை உங்களுக்கு இல்லாட்டினா, என்னங்க நீங்க பேசின சமூக நீதி மாடல் கேட்கிறேன் நான். இதனுடைய வெளிப்பாடு தாங்க கவின் கொல்லப்படுறான்றவங்க. இது எல்லாமே ஒரு இன்டர் லிங்க் இருக்குன்ற. ராசாவை ஏன் நீ பெரம்பலூர் ராசா, நீ எங்களுக்கெல்லாம் ராசா, திமுக கட்சி நீ ஒரு பெரிய அறிவுஜீவி, நீங்க தான் திராவிட பாலிடிக்ஸ் நல்லா பேசுறீங்க, நீ பெரம்பலூர் நில்லுங்க. அப்போ உங்க பாரு என்ன, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ராசா நீ ரிசர்வ்ல தான் நிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த கூனி குறுகிறதெல்லாம் பிடிக்காது. எனக்கு அந்த நுனி சீட்ல உட்கார்றது, இந்த கும்பிடுறது, அது யாரா இருந்தா நாங்க மனுஷன் தானாங்க. இந்தியாவோட சட்டத்துல பிரதமர் முதல் தூய்மை பணியாளர் வரை ஒண்ணுதான். நீங்க முதலமைச்சரா இருந்தா கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வணக்கம் சொல்லலாம், முதலமைச்சர் வணக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு நுனி சீட்ல உட்கார்றது, கையை கட்டி நிக்கிறதுலாம் அதெல்லாம் அது அந்த ஹேபிட்டே கிடையாது. அப்படி பார்க்குற இடத்துல எப்படி நீங்க இப்படி இருந்துச்சுன்னா எப்படிங்க சமூக நீதி? மனதில் என்னவா இருக்குங்க? ஒரு தலித் அந்த காட்சியை பார்க்கறாங்க, பட்டியல் சாதிக்காரன். நம்ம சமூகத்திலிருந்து வருகின்ற ஒரு பெரிய ஆளுமைக்காரன் நிக்க வச்சுக்கிட்டு இவங்க 3 பேர் சின்ன பேர்ல உட்கார்ந்துருக்கானுங்கன்னு நினைக்க மாட்டாங்கிறாங்க. இது மதிவாணனுக்கு வலிச்சிருக்குமோ என்னமோ தெரியல. பார்க்கிற மற்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கும். வலி ஏற்படுத்துமா இல்லையா? நான் கேட்கிறேன், இரட்டை டம்பர் முறை இருக்குல்ல,
இது இரட்டை நாற்காலி தானே இது. அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க? சமூக நீதி என்பது என்னன்னாக்க ரிசர்வ் பஞ்சாயத்துல வந்துட்டு எங்களை நிறுத்தி வைக்கிறது இல்ல, பொது பஞ்சாயத்துல நிறுத்தி வைக்கிறது பேர் தான் சமூக நீதி. எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னா எல்லா இடங்களிலும் அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க. ஊர்ல எங்க கிராமத்துல சொல்லுவான் ஊர் தெருவுன்னுவான், காலனி தெருவுன்னுவான். ஊருனா வந்து பட்டியல் சாதி இல்லாத மக்கள் தான் ஊரு. அப்ப ஊருக்குள்ள நாங்க இல்லையான்னு ஒரு கேள்வி. இது பேரே என்ன? பொது. பொதுனா என்ன? எல்லாரும் நிக்கிறது தான் பொது. எல்லாரும் நிக்கிறது பொது. ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா பொதுவுல வந்து ஏசி வரக்கூடாது. நாங்க நிக்க கூடாதுன்னா சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம் எந்த கட்சிக்காரங்க, ஈவன் சிபிஎம் தவிர. பிசிகே விட்டுருங்க, நம்ம கொஞ்சம் லெஃப்ட் திங்கிங்ல இருக்கலாம் விட்டுருங்க. சிபிஎம்ல வந்து பொது தொகுதியில எஸ்சி வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காங்க, அதை விட்டுருங்க. உங்களை விட்டுருங்க. சிபிஎல் பண்ணிருக்காங்க, விட்டுருங்க. திமுக பண்ணிருக்காங்களா? அதிமுக பண்ணிருக்காங்களா? சமூக நீதி பேசுறீங்களா? சமூக நீதி என்ன சார்? சமூக நீதி என்ன? சம பங்கீடு தானே, ஈக்குவிட்டி தானே. அதான் சொல்றேன். எத்தனை பேர் சட்டமன்றத்தில் இருக்காங்க? பெண்கள் விடுங்க, எங்களை கூட விட்டுருங்க. 50 விழுக்காடு பெண்கள் சட்டமன்றத்தில் இருக்காங்களா? 14, 15, 12, 13 தான் இருக்காங்க. 234 எத்தனை பெர்சன்டேஜ்? அப்ப பெண்களுக்கான சமூக நீதி இருக்கா? பெண்களை நீங்கள் ஒரு அரசியல் கூலிகளா வச்சிருக்கீங்களே தவிர அரசியல் தலைவர்களா மாத்தினீங்களா? தலித்துகளை நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்க? இஸ்லாமியருக்கான பிரதித்துவம் என்ன? கிறிஸ்துவர்களுக்கான பிரதித்துவம் என்ன? இது என்ன சமூக நீதி? இன்னும் சொல்றேங்க, பட்டியல் சாதி ஒரு பேச்சு வச்சுக்குமே, ஒரு பேச்சு சொல்றேன். பறையர், நான் சொல்றேன், பறையர் ஒரு கமிட்டி இருக்குல்ல, எஸ்சியில பறையர் ஒரு கமிட்டி இருக்கு. அந்த பறையர் மட்டும் கிட்டத்தட்ட 27%, 27 எம்எல்ஏ இருக்காங்க. 27, 28 27, 28 அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது நீங்க என்னன்னா மொத்த இப்ப சீட்டுல வந்து 12ல இருந்து 15%. ஆனா நீங்க ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நீங்க என்ன பண்றீங்க? அமைச்சர் கொடுக்குறீங்க. அதுல வந்து நாங்க 3 பேர் கொடுத்து விட்டோம். இப்ப பெரிய இடைநிலை செய்திக்காரர்கள் 5 பேர் உட்காந்து 7 பேர் உள்ள அமைச்சர்களா இருக்காங்க. இதெல்லாம் பேசுனா கதிர் உடைக்கிறாருன்றான். நம்மள உடைக்கலடா, உடைக்கல, சீர்கெட்டு போயிருக்கிறத சரி பண்ணுங்கன்ற. நம்ம இதுதான் உண்மையான சமூக நீதி. நான் கேட்கிறேன் சார், who is a minority? மைனாரிட்டினா யாரு சார்? நான் கேட்கிறேன், மைனாரிட்டினா அவர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? மைனாரிட்டினா யாரு? மைனாரிட்டின்றவங்க எண்ணிக்கையில குறைவா இருக்கிறவங்க மைனாரிட்டின்னு சொல்லுவோம். கரெக்ட். எண்ணிக்கையில இந்தியாவில் எண்ணிக்கையில குறைவா இருக்கிறவங்க பிராமின் தான் தமிழ்நாட்டில். அப்ப மைனாரிட்டின்னு வந்துட முடியுமா? எண்ணிக்கையில குறைவா மீதியா இருக்குன்னு கிடையாது. பொலிட்டிக்கலி எஜுகேஷன் யார் வீக்கர் செக்ஷனோ இந்திய அளவில் ஒரு புள்ளி வர சொல்றேன். ஜவஹர்லால் கூட என்கிட்ட கேட்டார், இந்தியாவில் இஸ்லாமிய போலீஸ் வந்து எவ்வளவு தெரியுங்களா? 1.58. அது 1% ஜம்மு காஷ்மீர். மற்ற மாநிலங்கள் 0.58. அரை போலீஸ் சார். 100 போலீஸ் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் வந்து அரை போலீஸ். இது யாரும் கேட்கறது இல்ல. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன்ல வந்து 10 விழுக்காடு வந்து இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யாரும் கேட்கறது இல்ல. இஸ்லாமிய அமைப்புகளே கேட்கறது இல்ல. இப்ப இந்த வழக்க சிபிசிஐடி விசாரணைக்கு மாத்தி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வழக்கு, ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது, பப்ளிக் சென்டிமெண்ட் வந்து எதிராக இருக்கிறது, மக்கள் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னும் போது அந்த வழக்கை துரிதமாக அவங்க சிபிசிஐடிக்கு மாத்திடுறாங்க. பட் சிபிசிஐடியில் இந்த மாதிரி சாதி ரீதியாக நடக்கின்ற இந்த கொலைகளுக்கும் அல்லது சாதி ரீதியாக நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் விசாரணை அப்படின்றது நடக்கிறதா? அதான் சார், அதாவது என்னன்னா, நீங்க வந்து இப்ப சிபிசிஐடி தான் வந்து வேங்க வயல்லையே வந்து போட்டதுல எவ்வளவு குழப்பம் பாருங்க. அவன் பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து குற்றச்சாட்டு வச்சு சார்ஜ் ஷீட்ல எழுதி இவங்களே மலத்தை போட்டுட்டு போயிட்டான். ஆனா இன்னொரு கேஸ்ல வந்து நம்மளே என்ன கேட்கறாங்க, நம்ம மக்களே ரொம்ப வெக்கமா தான், வேதனையா தான் இருக்கு. வடகாடுல வந்து நம்ம மக்களே வந்து சிபிசிஐடி விசாரணை கேட்கறாங்க.
இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, நம்ம அஜித்குமார் கொண்டதுக்கு ஏன் சிபிஐ கேட்குறீங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே நல்ல போலீஸ் இல்லையான்றாங்க. சார் ஒரு சிம்பிள் லாஜிக் தான். நீங்க எந்த போலீஸா இருந்தாலும் விசாரிங்க, எந்த கணக்கா இருந்தாலும். அந்த விசாரிச்ச போலீஸில் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை கொடுத்திருந்தாங்கன்னா மக்கள் நம்பிக்கை வந்திருக்கும். எந்த போலீஸா இருந்தாலும், அது சிபிசிஐடியா இருக்கலாம், இல்லைன்னா எஸ்ஐடியா இருக்கலாம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமா இருக்கலாம், சிபிஐயா இருக்கலாம், இது வேணா இருந்துட்டு போதும். உங்களுக்கு அந்த தண்டனை வாங்கி கொடுத்த கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு இருக்கு? அது அதுல திருப்தி இல்லைன்ற பட்சத்துல தான் மக்கள் என்ன பண்றாங்க, கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சிபிசிஐடினாலே தமிழக, அதுவும் தமிழ்நாடு போலீஸ் தான். அவங்க என்ன வேற போலீஸா? பேரு சிபிசிஐடி, அவ்வளவுதான். என்ன எங்களுக்கு இப்ப எந்த இப்ப வேற வழி இல்லை சார். ஏதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ள கேஸ் ஒப்படைச்சாகணும். வேற என்ன பண்ண முடியும் உங்களால? வேற என்ன இருக்கு? இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு வெளிநாட்டுல இருந்து ஒரு புலனாய்வு விசாரணை வரப்போறது கிடையாது. நீங்க ஏதாவது ஒன்று நம்பிதான் ஆகணும். அது ஏதாவது ஒன்று நம்புறது மக்களுக்கு நம்புற மாதிரி வேலை பார்த்திருக்காங்களான்றதான் கேள்வி. அப்படி ஏதாவது வேலை பார்த்திருக்காங்களா? கடந்த காலங்கள்ல அப்படி இல்லை அப்படின்றது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சார். நீங்க இப்ப நடந்த பல படுகொலைகள்ல நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எஸ்சிஎஸ்டி கொலைகள்ல கிட்டத்தட்ட கன்விக்ஷன் ரேட், நான் கொலைகள்ல மட்டும் சொல்றேன், கொலைகளுடைய கன்விக்ஷன் ரேட் எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல 5% கம்மி தான் சார். அப்போ 95% யார் செஞ்சிருப்பா கொலையை? அவனே செஞ்சிருக்கானா? ஏன் அதை கண்டுபிடிக்க முடியல? அப்ப நீங்க சிஸ்டம் வீக்கா இருக்கா இல்லையா? இப்ப நாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆஸ்பெக்ட் சொல்றேன் சார். அதாவது 2000 பேர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க தமிழ்நாட்டில், 1600 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க, 4 லட்சம் வழக்கு பிஎன்எஸ் பெர் இயர், 4 to 4 லட்சத்துக்கு மேல. இது போக மற்ற பொருளாதார குற்றங்கள், சிறப்பு சட்டங்கள்லாம் சேர்த்துங்கன்னா கிட்டத்தட்ட 6-6.5 லட்சம் வருது. 2000 ஐஓ தான் இருக்கிறாங்க. நான் ஒரு கணக்கெடுத்து பார்க்குறேன். இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு போலீஸ்காரங்க இருக்காங்களே சார், அவங்களுடைய ஸ்டாண்டர்டாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு புலனாய்வு செய்கிற கெப்பாசிட்டி இருக்கும்னா 18 to 23 கேஸ் தான் பண்ண முடியுமா? அதான் ஆவரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் 245 கேஸ் எடுத்து நடத்துறாங்க சார் வருஷத்துக்கு. இப்போ எப்படி நீங்கள் குவாலிட்டி இன்வெஸ்டிகேஷன் கொடுப்பீங்க? இப்போ ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், விக்டிமை பார்க்கணும், விட்னஸை பார்க்கணும், ஆப்போசிட் பார்க்கணும், சம்பவ இடத்துக்கு போகணும், வரைபடம் தயாரிக்கணும், மெடிக்கல் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கணும், இல்லைன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்றது அதை பார்க்கணும், இப்போ ஸ்பாட் விசிட் பண்ணணும், தடயங்களை சேகரிக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படின்னா ஒரு குவாலிட்டியாக அவனுக்கு பயங்கரமான வேலை இருக்குது. இங்கே லா அண்ட் ஆர்டரே இவன் பார்க்குறான், அவனும் பார்க்குறான். அப்போ இங்கே நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது. நான் அதிகம் அந்த சிக்கலையும் புரிஞ்சுக்கிறேன். அதனோட ஷார்ட்கட் மெத்தட்னால தான் அஜித் கொல்லப்பட்டான். ஸோ இந்த சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் இந்த மோசமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஐஜி இவர் டிஜிபி சொல்கிறாரே, நான் முதல்ல இந்த பரிந்துரை நம்ம வச்சுருந்தோம் சார், நான் தான் எழுதியிருந்தேன். ஃபஸ்ட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு போகணும்னு இது கொடுத்துருந்தேன். இந்த சிறப்பு படைன்னு ஒன்று வச்சுருக்காங்களே, இதெல்லாம் இல்லீகல்னு அவர் என்ன ஒரு வார்த்தையை போட்டாருன்னா, என்னது அங்கீகரிக்கப்படாத படை, அது பேர் அங்கீகரிக்கப்படாத படைன்னு டெக்னிக்கலாக சொன்னார். அது இல்லீகல் சார், அந்த படையெல்லாம் இல்லீகல். நீங்க ஒரு தனிப்படை அமைப்புனா மிகப்பெரிய ஒரு கொள்ளையோ மிகப்பெரிய ஒரு கொடூரமான குற்றவாளி கண்டுபிடிப்பு தனிப்படைன்னுவாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குரூப்பை உட்கார வச்சுட்டு டிஷர்ட்டை மாட்டி விட்டு அவன் ஒரு 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 கையில குச்சி எடுத்துக்கிட்டு பட்டையை போட்டுட்டு அவன் மாட்டும் போறவரெல்லாம் அடிப்பான் சார். ஒரு கூலிப்படை மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு வேன் எடுத்துக்கிட்டு. இப்போ இந்த மாதிரி சிஸ்டத்தெல்லாம் யாரு சரி பண்றது? இது கவர்மெண்டோட வேலை தானே. போலீஸ் ரிஃபார்ம்ஸ் எப்படி இருக்கு? அப்ப போலீஸ் ரிஃபார்ம் பத்தி ஒரு நேர்மையாக டிரான்ஸ்பரன்சியான ஒரு ரிவ்யூ நடந்திருக்கா? போலீஸ் கமிஷன் உருவாக்கி அவங்க கொடுக்குற, இப்ப ஏற்கனவே நேஷனல் சோலி சொராப்ஜி ஒரு மாடல் போலீஸ் பில்லே கொடுத்தாரு. அட்டர்னி ஜெனரல், ஃபார்மர் அட்டர்னி ஜெனரல் சோலி சொராப்ஜி 2006. அதாவது போலீஸ் மேல என்னென்ன புகார்லாம் வருதோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க, போலீஸ்க்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதையும் ரெக்கார்ட் பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்லாம் நீதிமன்ற கையில் ஒப்படைப்போம். இப்போ ஏதாவது டிஜிபி மாதிரி ஆட்கள்லாம், ஏன்னா போலீஸ் ஸ்டேட்டுடைய கைப்பொருளா இருக்குன்றாங்க. ஸ்டேட்டுடைய கைப்பொருளா இருக்குனாக்க ஸ்டேட் யாரு? ஜாதி.
ஜாதியுடைய பணபலத்தோடைய கைப்பொருளா இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை எப்படி விசாரணையை நேர்மை நடத்துவாங்க? சார் பார்ப்போம் சார். இந்த வழக்கு எப்படி அடுத்த ப்ராக்ரஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்க்குறோம். நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இது சம்பந்தமாக இன்னும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அந்த சாதி வெறி அப்படின்ற ஒரு விஷயம் பள்ளிகள்லேயே அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்றது தான் நீதியரசர் ஜஸ்டிஸ் சந்துருவுடைய கமிட்டி ரிப்போர்ட். அப்போ இதெல்லாம் களைவதற்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது அப்படின்ற அந்த பல்வேறு கேள்விகள் இன்னும் அப்படியே இருக்கிறது. நாம தொடர்ந்து இந்த கேஸை ஃபாலோ பண்ணுவோம் சார். அடுத்தடுத்த கட்டங்களில் உங்ககிட்ட பேசுறேன் சார். ரொம்ப நன்றி எங்களோட இன்னும் பேசுனது.